அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு விஐபி என்கிற நிகழ்ச்சி மூலமாக அரசியல் பிரபலங்கள், சமூக ஆர்வலர்கள் குறித்து இந்த வீடியோவில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அனைவரும் அறிந்த கேடிஆர் என்கிற திம்மராஜ் குறித்து இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஆனந்த், கேடிஆர் திம்மராஜ் அவரை பற்றி ஆரம்பகால வாழ்க்கை அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். கேடிஆர் கே திம்மராஜ் என்பதை தான் இவர் ஷார்ட்டாக வந்து கேடிஆர் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. எல்லாருமே கேடிஆர் அப்படின்னு சொல்லும்போது இவர் பார்க்காதவங்க, இவர் முழு பேர் தெரியாதவங்க கூட கேடிஆர் அப்படின்றத வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. இவருடைய சொந்த ஊர் வந்து வேப்பநல்லி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வேப்பனப்பள்ளி அருகே இருக்கக்கூடிய சிந்தகும்மநல்லி என்னும் கிராமத்தை இவர் சேர்ந்தவர். பூர்வீகமாக அந்த ஊரை சேர்ந்தவராக இவர் இருந்தாலும் கடந்த 1983 அதாவது 43 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சிறு வயதிலேயே ஒசூர் பகுதிக்கு இவர்கள் வந்து இடம்பெயர்ந்து வந்து விடுகிறார்கள். அது பிறகு இவர் வந்து ஆரம்ப கால பள்ளி கல்வி எல்லாமே ஒசூரில் தான் முடிக்கிறார். டிப்ளமோ வரைக்கும் படிச்சிருக்கிறார். இவருடைய தொழில் இன்னைக்கு வரைக்குமே அந்த பூ மார்க்கெட் அந்த தொழிலாக தான் இருந்து வருது. ஆரம்பத்தில் இவர் வந்து பூ கோர்த்து விற்கிறது, அப்புறம் மாலையாக மாற்றி விற்கிறது, அப்படி இவருடைய அந்த பூ தொழில் ஆரம்பித்தவர் அது பின்னால் ஒரு கடையாக வச்சு அதற்கு பிறகு ஃப்ளவர் ட்ரேடிங்ஸ் அந்த தலைவராக மாறி அதை அசோசியேஷனாக கிரியேட் பண்ணி பெரிய அளவில் வளர்ந்து இன்றைக்கு தொழில் அதிபராக இருந்திருக்கிறார். அதே போல் இவர் வந்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி அதை வாடகைக்கு விடுறது, விற்கிறது, இது போன்ற பல தொழில்களை செய்து வரும் கேடிஆர் வந்து ஆரம்பத்தில் திமுகவிலிருந்து பின்னர் வந்து அதிமுகவில் தற்போது பயணித்து வருகிறார். நாகராஜ், இடையில வந்து அனது திமுகன்னு குறிப்பிட்டீங்க. திமுகவில் அவர் எப்போது இணைந்தார், என்னென்ன பதவிகள் அவர் இருந்திருக்கிறார்? நாகராஜ், இவர் வந்து 2006ஆம் ஆண்டு தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து கொண்டார். அப்போ வந்து யாரெல்லாம் இணைகிறாங்க அப்படின்னு பார்த்தா, அப்போது ஒசூர் நகர செயலாளராகவும் ஒசூர் நகர்மன்ற தலைவராக இருந்த திரு SA சத்யா, முன்னாள் MLA B வெங்கடசாமி ஆகியோரெல்லாம் சேர்ந்து அப்போதைய துணை முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையில் வந்து இவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையும் போது கேடிஆர் அவர்களும் தனது ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைத்து கொண்டார். அப்போதான் முதல்ல வந்து அவர் திமுகவில் இணைத்து கொண்டு திமுகவில் பல்வேறு பொறுப்புகளில் அவர் வந்து இருந்திருக்கிறார். குறிப்பாக அவர் வந்து மாநகர துணை செயலாளராக இருந்து பகுதி செயலாளர் வரை பல்வேறு பொறுப்புகளை அவர் வந்து வகித்திருக்கிறார். நாகராஜ், ஆனால் பல்வேறு பொறுப்புகள்னு சொன்னீங்க. அப்போ திமுகவிலிருந்து கேடிஆர் திம்மராஜ் அவர்கள் விலக காரணம் என்ன? இவர் வந்து என்னென்ன பொறுப்பில் இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் கட்சியில் சேர்ந்த முதலாவது வந்து வார்டு மேலவை பிரதிநிதியாக இருந்தார். அது பிறகு வார்டு கிளை செயலாளராக செயல்பட்டிருக்கிறாரு. அதற்கு பிறகாக ஒசூர் நகர துணை செயலராக இருந்திருக்கிறார். பின்னர் ஒசூர் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பிறகு ஒசூர் மாநகரத்தினுடைய திமுக துணை செயலாளராக இருந்திருக்கிறார். பின்னர் ஒசூர் மாநகராட்சி 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்ட போது ஒசூர் மாநகரத்தினுடைய தெற்கு பகுதி செயலாளராக, அதாவது நீங்கள் சொல்றது போல திமுக, இவர் திமுக இந்த பதவிகள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் அந்த வகிச்சிருந்தார். இவர் இந்த திமுகவில் இருந்து அதிமுகவில் இணையறதுக்கு காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இவர் சொந்த தொகுதியான வேப்பநல்லி தொகுதியில் இவர் இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்த குறும்பர் சமூகத்தில் ஒருவருக்கு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது இவரது நீண்ட நாள் கோரிக்கை. அதில் தனக்கும் வாய்ப்பு, அந்த சமூகத்தின் அடையாளமாக உள்ள தனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிட வேண்டும் என அவர் வந்து கோரிக்கை வைத்து 2016, 2021 சட்டமன்ற தேர்தல்களில் வேப்பநல்லி தொகுதியில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனுவை வழங்கியிருந்தார். அதே போல ஒசூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனுக்களை இவர் வழங்கியிருந்தார். அதே போல இவர் வந்து பகுதி செயலாளராக இருக்கிறதுக்கு முன்னாடி ஒசூரில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் இவர் வந்து மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு அவர் இருக்கக்கூடிய 37வது வார்டு மற்றும் அருகே இருக்கக்கூடிய வார்டுகளில் போட்டியிடுவதற்காக இவர் வந்து வாய்ப்பு கேட்கிறார். அப்படி இவருக்கு வந்து திமுகவில் கட்சி ரீதியாக பொறுப்புகள் வழங்கப்பட்டாலும் இவர் தேர்தலில் சந்திக்கக்கூடிய எந்த விதமான சீட்டும் இவருக்கு வழங்கப்படவில்லை என்பதால், அதே போல தன்னுடன் இருக்கக்கூடியவர்களுக்கு திமுகவில் பொறுப்புகளை வழங்குவதற்கும் கூட திமுக வந்து மாவட்ட தலைமை வந்து தயாராக இல்லை என்பதால் அந்த அதிருப்தி காரணமாக அவர் தன்னை திமுகவிலிருந்து விலக்கி கொண்டு அதிமுகவில் இணைந்ததாக அவர் சொல்லியிருக்கிறார். நாகராஜ், ஆனால் கேடிஆர் திம்மராஜ் அவர்கள் செல்வாக்கு மற்றும் அதிமுகவில் இணைந்தால் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? கேடிஆர் திம்மராஜ் அவர்கள் சார்ந்த குறும்பர் சமூக மக்களுடைய வாக்குகள் இந்த மாவட்டத்தில் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் இருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பாக இந்த மாவட்டத்திலே குறும்பர் சமூக மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக வேப்பநல்லி சட்டமன்ற தொகுதி இருந்து வருகிறது. இவர் வந்து இந்த குறும்பர் சமுதாயத்துக்கு உட்பட்ட கனகதாசா சேவா சமிதி கிருஷ்ணகிரியினுடைய இந்த தலைவராக இருக்கிறார். அதே போல குறும்பர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளராகவும் திரு கேடிஆர் திம்மராஜ் அவர்கள் இருந்து வருகிறார். இவர் திமுகவில் இருந்து
அதிமுகவில் இணைந்த போது இந்த இணைப்பு விழா என்பது சூளகிரியில் நடந்தது. இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையிலும் முக்கிய ஆதரவாளர்களோடு சென்னை சேலத்தில் சென்று தன்னை அதிமுகவில் இணைந்து கொண்டார். அதற்கு பிறகாக தனது ஆதரவாளர்கள் அதிமுகவில் இணைப்பு நிகழ்ச்சி சூளகிரியில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கானோருடன் இவர் வந்து அதிமுகவில் இணைந்திருந்தார். இவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு பார்த்தால் குறும்பர் சமூக மக்களினுடைய அடையாளமாக இவர் வந்து பார்க்கப்படுகிறார். அந்த சமுதாயத்து மக்களுடைய இன்ப துன்ப நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காகவும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்த சமுதாயத்தை ரீதியாக தீர்த்து வைப்பதற்காக முதலில் அணுகக்கூடியவராகவும் அவர்களுக்கான அந்த தொழிலதிபர் ஒரு செல்வாக்கு மிக்க நபராக கேடிஆர் இருப்பதால் அவர்கள் வந்து அந்த சமுதாயத்தின் அடையாளங்களில் ஒருவராக திரு கேடிஆர் அவர்களை பார்த்து வருகிறார். அவர் இந்த கட்சியில் இணைந்த போது கூட அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் திமுகவில் பொறுப்புகளில் இருந்தவர்கள் கூட அதிக அளவில் திமுகவில் இருந்து விலகி இவருடனே வந்து அதிமுகவில் இணைந்தார்கள். இவர் வந்து ஒசூர் மற்றும் வேப்பநல்லி தொகுதிகளில் இவர் சமுதாயத்தை சார்ந்து இவர் வந்து வேலைகள் பார்ப்பாரேயானால் குறிப்பாக ஒரு பெரிய தாக்கத்தை இவரால் ஏற்படுத்த முடியும் என்று சொல்லலாம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலும் குறும்பர் சமூக மக்களுக்கு அந்த அடையாளமாக இருந்தவர்களுக்கு யாருக்கும் சீட்டு வழங்கப்படவில்லை என்பதால் கடந்த தேர்தலிலும் இவர் மற்றும் இவரை சார்ந்தவர்கள் அந்த வந்து திமுகவிற்கு தேர்தல் வேலை பார்க்கவில்லை என்பதால் அவர் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுறுவதற்கு திமுகவில் இருந்த இந்த குறும்பர் சமூக மக்கள் வேலை பார்க்காமல் புறக்கணித்ததும் ஒரு காரணமாக திமுக தோல்விக்கு சொல்லப்படுகிறது. இந்த முறை இவர் வந்து பெரும் படையோடு அதிமுகவில் இணைந்திருப்பதால் வேப்பநல்லி மற்றும் ஒசூர் ஆகிய 2 தொகுதிகளிலும் இவர் சார்ந்த உறவினர்கள், இவருக்கான நண்பர் வட்டாரங்கள் உள்ளிட்டோரிடம் இவர் நேரடியாக தேர்தல் பணியாற்றி தீவிர தேர்தல் பணியாற்ற இவர் திட்டமிட்டிருக்கிறார். அப்படி இவர் நேரடியாக களத்திற்கு சென்று இந்த வாக்குகளை சேகரித்து தேர்தல் பணியாற்றினால் குறிப்பிட்ட வாக்குகளை இவரால் அதிமுகவிற்கு கொண்டு வர முடியும். நாகராஜ், தினம் ஒரு விஐபி என்ற நிகழ்ச்சி மூலியமாக இன்று கேடிஆர் திம்ராஜ் குறித்து பார்த்தோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். முழு தகவல்களை வழங்கிய திரு ஆனந்த் அவர்களுக்கு நன்றி. வணக்கம்.